ஒரு கிராமத்துல ஆடு மேய்க்கிற ஒருத்தர் நிறைய ஆடுகளை மேய்க்கிறாரு. அதுல ஒரு ஆடு திடீர்னு காணாம போயிடுச்சு. அவருக்கு பயங்கர கோபம். என் ஆட்டை யாரோ திருடிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வேதனை. கடவுள்கிட்ட ரொம்ப நாள் வேண்டுறாரு. என்ன வேண்டுறாரு? என் ஆட்டை யாரை திருடினாங்களோ அவங்க என் கண்ணு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் கடவுள் அவர் முன்பாக தோன்றி, எப்பா உன் ஆட்டை நான் கொடுத்துறேன், நீ ஏன்பா இப்படி நினைச்சிட்டு இருக்கிற, வேதனைப்படாதுன்னு சொல்லும் போது, இல்ல கடவுளை, எனக்கு என் ஆட்டை திருடினவங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடவுளும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டு, நான் மறைஞ்சிட்ட பிறகு யார் உன் ஆட்டை திருடினாங்களோ அவங்க முன்பாக தோன்றுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடவுள் மறைகிறாரு. அவருக்கு முன்பாக ஒரு பெரிய புலி ஒண்ணு நினைச்சு. ஆமாங்க, உண்மையிலே அவருடைய ஆட்டை திருடினது ஒரு புலி. அப்புறம் என்ன நடந்திருக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. அப்படிதாங்க நிறைய பேரு என்னைக்கோ நடந்த காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு கோபத்தையும் வைராக்கியத்தையும் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க உடல் நலம், மனநலம், அவங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கெல்லாம் பேராபத்து என்பதை உணர்வதே இல்லை. பைபிள்ல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பைபிள் சொல்ற மாதிரி நிறைய பேர் படுக்கைக்கு போறதுக்கு முன்பாக உங்க கோபத்தை தனிச்சிட்டா ரொம்ப நல்லது. இன்னைக்கு சுகர், பிபி, தைராய்டு, கேன்சர் போன்ற வியாதிகள் வருவதற்கு முக்கிய காரணமா அந்த கோபம் வைராக்கியமா இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லுகிறது. ஒண்ணு அந்த கோபத்தை மறந்துடணும், இல்ல அந்த கோபப்படுத்தினவங்களே மறந்துடணும். யோசிங்க நண்பர்களே. ஒருவேளை இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதிகமா கோபப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.